ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என்னுடைய பாதத்துல கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வேத வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்துகிற நேரத்தில் இந்த வார்த்தையில இவ்விதமாய் அவர் சொல்லுகிறார். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு இந்த வார்த்தையை சொல்லு என்று சொல்லி கர்த்தர் அன்னைக்கு சொன்னதை இந்த நாளில தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் அவர் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும், அல்லேலூயா, நிறைய பலன் உனக்கு இருக்கு என்று சொல்லி கர்த்தர் சொல்லவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் கூட அந்த கொஞ்ச பலத்துல கூட நீ என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் இருந்ததுனால உனக்கு நான் திறந்த வாசலை நான் முன்பாக வைத்திருக்கிறேன். நான் திறக்கிற வாசலை ஒருத்தரை நிச்சயம் மாட்டார், பூட்டவே மாட்டான்னு சொல்லுகிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இருக்கிறதான இந்த கொஞ்ச பலத்திலும் நாம் என்ன செய்யக்கூடாதா? ஆண்டவரை எந்த சூழ்நிலையை கொண்டு நாம் மறுதலித்து விடவே கூடாது என்று சொல்லி வேதத்தில் ஆண்டவர் எழுதி இருக்கிறார். யார் அமிதமாக தன்னுடைய கொஞ்ச பலத்தில் கூட கர்த்தரை மறுதலியாமல் ஆண்டவருக்காக வாழ்வோ சாவோ அது இயேசுவுக்காக என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில வைராக்கியமாக யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் ஒரு திறந்த வாசலை கொடுப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரனுடைய வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கு, அவருடைய வாழ்க்கையில தடைகள் எல்லாம் நீங்கி அவருடைய ஜீவியத்தில் முன்னேறி செல்வதற்கு, தேவனுடைய நன்மைகளை பெறுவதற்கு, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அவர்களுக்கு நான் ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு திறந்த வாசலை அவர் தருகிறார் சொன்னால் நமக்கு சந்தோஷமான ஒரு காரியம்தான். இந்த வார்த்தையை மட்டுமே வாக்குத்தத்தமாக இதோ திறந்த வாசலை உனக்குன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னால் அந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு பெரிய சந்தோஷம் வரும். பரவாயில்லை, கர்த்தர் எனக்கு ஒரு திறந்த வாசலை முன்னால வைத்திருக்கிற, ஒரு பூட்ட முடியாத வாசலை எனக்கு திறந்திருக்கிறாரே என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் அமிதமாக திறந்த வாசலை அவர் தர வேண்டுமானா இங்க நான் வாசிக்கிறோம், நீ உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலனையும் நீ கர்த்தரை மறுதலியாம இருக்கணும். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில நீ மறுதலியாமல் இருந்தால்தான் கர்த்தர் அந்த திறந்த வாசலை உனக்கும்பதாக தருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கும்பதாக அவர்களுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுத்து அவர்களை முன்னேறி செல்வதற்கு முன்பதாக, ஒவ்வொரு படியிலும் ஒரு முன்னேற்றம் வருவதற்கு முன்பதாக, ஒவ்வொரு பாதையிலும் ஒரு வாசல் திறக்கப்படுவதற்கு முன்பதாக அவர்களுக்கு என்ன செய்யணும்னா ஒரு பரீட்சை நடைபெறும். அல்லேலூயா. ஒரு வேலைக்கு போகிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு இன்டர்வியூ என்ன செய்கிறார்கள், அங்கே வைக்கிறார்கள். ஒரு ப்ரமோஷன் ஆகிறோம்னு சொன்னாலும் அங்கே ஒரு இன்டர்வியூ வைக்கிறார். எல்லா காரியத்துக்கும் ஒரு இன்டர்வியூ இருக்கிறது. அல்லேலூயா. இதே போலதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும்
நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு அதற்கு முன்னே ஒரு பரீட்சை இருக்கிறது. அது என்ன பரீட்சை? இங்க வேதம் சொல்லுகிறது, நீ கிறிஸ்துவை மறுதலிக்கும்படியான சூழ்நிலை அந்த இடத்தில் உனக்கு உருவாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளை, இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, நான் எப்படியாயும் பரலோகம் போகணும், அந்த நித்திய ராஜ்யத்தை நான் எப்படியாயும் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிற தேவனுடைய பிள்ளை, ஸ்தோத்திரம், உடைய எதிர்காலத்திற்காக, நன்மைகளுக்காக, ஆசீர்வாதத்திற்காக, இயேசுவே எனக்கு ஒரு வாசலை தரைங்கப்பா, நான் முன்னேறி சொல்லணும், ஆசீர்வாதமா இருக்கணும், நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே, வேதனை அனுபவிக்கிறேனே, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி செபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, உன் செபமும் வீணாய் போகவில்லை. கர்த்தருடைய செபத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அதற்குன்பதாக ஒரு டெஸ்ட் உனக்கு இருக்கிறது. நீ செபித்த செபத்திற்கான பலன் உனக்கு வருவதற்கு முன்பதாக உனக்கு ஒரு டெஸ்ட் இருக்கிறது, உனக்கு ஒரு பரீட்சை இருக்கிறது. அது என்ன? நீ தேவனை மறுதலிக்கும்படியான ஒரு சூழ்நிலை அதற்கு முன்பதாக வாழ்க்கையில வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிசாசானவன் அதை கொண்டு வருவான். அவனே தேவனுடைய உத்தரவை பெற்றுக்கொண்டே அந்த பரீட்சையை அவன் கொண்டு வந்து அவன் தான் நடத்துவான். அல்லேலூயா. தேவன் யாரையும் அவர் சோதிக்கிறவர் இல்லை. எந்த மனுஷனையும் அவர் முகாந்தரம் இல்லாமல் யாரை அவர் பரிசோதிக்கிறவரும் அல்ல. பிசாசானவர் யோபை கூட சோதிப்பதற்கு தேவனுடைய உத்தரவை வாங்கிட்டு அவன் தான் வந்து சோதித்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தேவன் சோதிக்கவில்லை, பிசாசானவன் தான் சோதித்தான். அல்லேலூயா. யோபை கர்த்தர் அவனுடைய இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் ஆசீர்வதிக்கணும், நான் உயர்த்தணும், நான் மேன்மைப்படுத்தணும், அவனுடைய ஜீவியத்தை இன்னும் பிரபலமா மாற்றணும் என்று சொல்லி அவன் தேசத்திற்கு மாத்திரமல்ல உலகத்திற்கு பிரபலமான ஒரு தெய்வ மனுஷனாக அந்த யோபை மாற்ற வேண்டும் சொல்லி கர்த்தர் தீர்மானித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேளை அவனு கூட செபித்திருக்கலாம், அந்த செபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு முன்னதாக பிசாசு போய் என்ன செய்கிறான்? அவரை குற்றப்படுத்துகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை சோதிப்பதற்கு எனக்கு உத்தரவு கொடும் என்று சொல்லி தேவனுடைய உத்தரவை வாங்குகிறான். அந்த யோபனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை மறுதலிக்கும்படியான அநேக சூழ்நிலைகள் வந்தது. அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் மரித்த வேளையில, ஆஸ்திகள் எல்லாம் அழிந்த வேளையில, வேலைக்காரர்கள் எல்லாம் மரித்தும் அவனை விட்டு கடந்து போன வேளையில, தான் தனித்து விடப்பட்ட அந்த சூழ்நிலையின் மத்தியில மனைவி கூட அந்த நேரத்துல தன்னை அற்பமாக எண்ணி அவருடைய சுவாசம் கூட மனைவிக்கு வெறுப்பாய் காணப்பட்டு விலகி இருக்கிறதான அந்த நேரத்துல எல்லாராலும் கைவிடப்பட்டு தனித்து விடப்பட்டு வியாதியில அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல ஆண்டவரை மறுதலிக்கும்படியான சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில வரத்தான் செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பல நேரங்கள்ல பல தேவ பிள்ளைகள் என்ன செய்திருவாங்க? ஸ்தோத்திரம், இந்த ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்னொன்னா பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன அக்கிரமம் செய்தேன், ஸ்தோத்திரம், நான் ஒழுங்கா நான் செபம் பண்ணினனே, ஒழுங்கா ஆண்டவருக்கு நான் பலியிட்டனே, ஒழுங்கா நான் தேவபக்தியாய் இருந்தனே, மற்றவர்கள் வாழ்கிறது போல நான் வாழலையே, எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை வந்தது என்று சொல்லி கர்த்தரை பார்த்து பல கேள்விகளை கேட்டு ஆண்டவரை பல நேரங்களில் இந்த உபத்திரவத்தில் மறுதலித்து விடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமானால் யோபனுடைய வாழ்க்கையில் அந்த பரீட்சையில பாருங்க, அவன் ஜெயம் கொண்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் ஜெயம் கொண்டான். எப்படி? ஆண்டவரை மறுதலியாமல் அந்த உபத்திரவத்தை, அந்த பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய பலத்தினால அவன் சகித்தான், தாண்டி சென்றான். ஆகையினால மறுதலிக்க வேண்டிய சூழ்நிலையிலும் மறுதலியாமல் தேவனை மைமைப்படுத்தினான். ஆகையினால் ஒரு ஜெயம் கிடைத்தது. அதோடு கூட அவனுடைய வாழ்க்கையில உயர்வு வந்தது. இப்பொழுது யோபு தேசத்திற்கு மாத்திரமல்ல உலகத்திற்கே பிரபலமானவன். சின்ன பிள்ளைகளை, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை கூட கேட்டாச்சுன்னா யோபனுடைய சரித்திரத்தை சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் பிரபலமாய் மாற்றி ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை தட்டி அந்த பரலோகத்தின் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை
ஆகையினால இந்த பரீட்சையில நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை மறுதலிக்க வேண்டிய சூழ்நிலை எந்த கோணத்துல உன்னுடைய வாழ்க்கையில வரலாம். அது நீங்க நினைத்த மாதிரி இருக்கிறாது. யோபனுடைய வாழ்க்கையில வந்தது போலதான் எல்லாத்துக்கும் சம்பவிக்கும் சொல்லி அல்ல. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கோணத்துல வந்து அந்த பரீட்சை சந்திக்கும். ஒவ்வொரு கோணத்தில் வந்து அந்த பரீட்சை சந்தித்து ஆண்டவரை மறுதலிக்கும்படியான சூழ்நிலைகள் வருகிற நேரத்துல தான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நான் செத்தாலும் பரவாயில்லை. ஓ ஸ்தோத்திர, ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக, அவருக்காகவே வாழ்ந்து என் ஜீவனை நான் போக்குறேனே தவிர, ஆனா இந்த ஸ்தோத்திரம் சத்துரு மைமைப்படும்படியாக என் இயேசுவை நான் மறுதலிக்க மாட்டேன், அவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லி நின்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களுக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கர்த்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில தேவனை மறுதலிக்க செய்கிற காரியங்கள் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கொடுத்திருக்கிற தலைப்பு கிறிஸ்துவை மறுதலிக்கும் கிறிஸ்தவர்கள் என்கிற தலைப்பு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை மறுதலிக்கும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை இந்த நாளில் பேச போகிறேன். பாருங்க, அநேக ஜனங்கள் கிறிஸ்தவர்களில் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் இன்னொரு காலத்துல ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையில மறுதலித்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் மறுதலித்து அவரை விட்டு விலகி போனார்கள். சிலர் மறுதலித்தும் இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல ஆராதனை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. பல நேரங்கள்ல நாம ஸ்தோத்திரம் சீமோன் பேதுருவை தான் நம்ம சொல்லுவோம். இந்த சீமோன் பேதுரு படுபாவி 3.5 வருஷம் கூட இருந்து சாப்பிட்டுட்டு ஒன்னா சுத்திட்டு இப்படி கூட இருந்த இயேசுவை இப்படி மறுதலித்தானே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில பேதுருவைத்தான் குற்றம் சாட்டுவோம். ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் தேவனை மறுதலித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. என்னென்ன காரியங்கள் தேவனை மறுதலிக்க செய்கிற காரியங்களாய் இருக்கிறது என்பதை குறித்து ஒரு 4 வார்த்தை இருக்கிறது. வேகமா இந்த நாளில நாம் தியானிக்க போகிறோம். வேதத்துல ஒரு வார்த்தையில இயேசு சொல்லும்படி சொல்லுகிறார். மத்தேயு 10:33 மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. நீ என்ன மகிமைப்படுத்தினா மனுஷர்களுக்கு மத்தியில பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக நானும் மகிமைப்படுத்துவேன். இந்த மனுஷர்களுக்கு முன்பதாக நீ என்ன மறுதலிச்சிட்டேன்னா நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக ஒன்ன மறுதலிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அது எப்படி ஆண்டவர் மறுதலிப்பாரு? நம்ம தானே மறுதலிப்போம். இயேசு அப்படி மறுதலிப்பாரா நம்மளை சொன்னா? மறுதலிக்கிறார். அல்லேலூயா. வசன ஆதாரம் இருக்கிறது பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் அதனுடைய 11-12 நாம் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். உள்ள இருந்து அவர் சொல்றார், மணவாளன் சொல்றாரு, உங்களை நான் அறியேன், நீங்க எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாதுன்னு சொல்றார். அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். ஸ்தோத்திரம். அந்த ஜனங்கள் அந்த 10 கன்னிகளில் 5 பேரும் இவர்களும் அவருக்காக தான் காத்திருந்தார்கள். அல்லேலூயா. அவரை பாடி ஆராதித்து ஸ்தோத்திரம் அவருடைய சபையில வந்து ஆராதித்து செபித்து இவர்களும் யாருக்காக தான் காத்திருந்தார்கள்? மணவாளனுக்காக தான் காத்திருந்தார்கள். ஆனா இப்ப உள்ள இருக்கிற மணவாளன் கதவு பட்டி சொல்றாரு, இவங்க வந்து கதை தட்டுற நேரத்துல நீங்க எவ்விடத்தாரோ உங்களை நான் அறியேன் என்று சொல்றார். அப்ப மறுதலிக்கிற வார்த்தையா மறுதலிக்காத வார்த்தையா? அல்லேலூயா. அது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, நல்லா ஆராதிச்சு இருக்கிறாங்க. ஆனா இப்போ கர்த்தரே சொல்கிறார், உங்களை நான் அறியேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை கூட நான் வாசித்து பார்த்தா லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 25 27 வசனம் வரைக்கும் நான் வாசித்து பார்த்தால் அங்க நீங்க கவனித்தீங்கன்னா 26 27 நான் வாசித்து பார்த்தா பாருங்க, அந்த ஜனங்களே சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்து நாங்க போஜன பானம் பண்ணினோமே. அல்லேலூயா. உம்முடைய சமூகத்துல இருந்து போஜன பானம் பண்ணுகிறேன்னு சொன்னா இந்த பாருங்க, இந்த கர்த்தருடைய பந்தி தான். அல்லேலூயா. இது போஜன பானம், கர்த்தருடைய பந்தி. பாருங்க, அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்துல வந்து போஜன பானம் பண்ணினோம், நீரே எங்க வீதியிலலாம் வந்து பிரசங்கம் பண்ணினே நாங்க கேட்டோம். அல்லேலூயா.
பலர் சொல்லுவீங்க, எங்க வீட்டில் வரைக்கும் வந்து நீங்க பிரசங்கம் பண்ணினீங்க, கூட்டம் நடத்துனீங்க, நாங்கள் அந்த கூட்டத்துல இருந்தோமே, அப்படி இருக்க எங்களுக்கு ஏன் நீ திறக்கல, எங்களையும் உள்ள விடலைன்னு சொன்னா, அங்கேயும் நான் வாசித்து பார்க்கும்போது 27வது வருஷம் தாண்டு சொல்லுகிறார். இங்க வாசித்து பார்த்தா, நீங்க எவ்விடத்தாரோ உங்களை நான் அறியேன்னு சொல்றார். மறுதளிக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. நீங்க எவ்விடத்தாரோ உங்களை நான் அறியேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ நாம மறுதளிக்காமல் வைராக்கியமால் இயேசுவுக்காக நாம் வாழ்ந்தால், பிதாவின் முன்பதாக நம்மை மறுதளிக்காமல் வைராக்கியமாய் நம்மை குறித்து அவர் அறிக்கையிடுவார். பிதாவின் முன்பதாக, பரிசுத்த தூதர்களுக்கு முன்பதாக, அநேக பரிசுத்தவான்களுக்கு முன்பதாக இந்த தேவன் இயேசு நம்மை நினைச்சுவார், நம்மை அறிக்கையிடுவார். நாம மறுதளிச்சுட்டா அற்ப காரியங்களுக்காக, சில இன்பங்களுக்காக, சில ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய வாழ்க்கையில சில பாடுகளுக்காக, துன்பங்களுக்காக நாம் இயேசுவை மறுதளித்து விட்டால், அத்தனை பரிசுத்தவான்கள் மத்தியில பிதாவின் முன்பதாக, பரிசுத்த கோடான கோடி தூதர்களுக்கு முன்பதாக நம்மையும் மறுதளிப்பார். மறுதளிச்சா திருப்பி எங்க பரலோகத்துக்கு போறது? அல்லேலூயா. கர்த்தர் யாருடைய பெயரை பரலோகத்திலே மறுதளிக்கிறாரோ அவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. இங்க லூக்கா 13:27 உள்ள போகாம தான் வெளியில நின்று சொல்றாங்க. அல்லேலூயா. மத்தேயு 25:11-12 உள்ள போக முடியாம தான் வெளியில நின்று தட்டுறாங்க. கர்த்தர் அவர்களை மறுதளித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எந்த சூழ்நிலையை கொண்டும் இயேசுவை மறுதலியாமல் இயேசுவுக்காக வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை நாம் முடிக்கிற நேரத்தில் பரலோகத்தில் நம்முடைய பெயரை அவர் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இப்ப என்னென்ன காரியங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க செய்கிறது? யார் யார் இந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்கள்? எந்த கிறிஸ்தவர்கள் எப்படி இந்த இயேசுவை மறுதலிக்கிறார்கள்? வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 9வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். எந்த காரியம் இயேசுவை மறுதலிக்க செய்யும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 30வது அதிகாரம் 9வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை மீனிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். இங்க பாருங்க, இந்த வார்த்தையில சொல்கிறார். முதல் வார்த்தையில ஸ்தோத்திரம், அந்த 9வது வசனத்தின் முந்தின பகுதி சொல்லுகிறது, நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து என்று சொல்கிறார். அல்லேலூயா. எல்லாம் ஒழுங்கா அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நான் பரிபூரணம் அடைகிறதுனால நான் தேவனை மறுதலித்து என்று சொல்லி இந்த வார்த்தையில் அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அப்போ ஒரு மனுஷன் எப்போ தேவனை மறுதலிக்கிறான் பாருங்க. நல்லா கவனிங்க. தான் தரித்திரத்தில் இருக்கும்போது ஆண்டவரை தேடுவோம். ஒன்னே இல்லாமல் இருக்கிற நேரத்தில் கர்த்தரை தேடுவோம். வியாதியில் இருக்கும் பொழுது ஆண்டவரை தேடுவோம். அந்த ஏசியனுக்கு சுகத்தை தந்துட மாட்டாரா? விடுதலை தந்துட மாட்டாரா? பேய்பிடியில் இருக்கிற நேரத்தில் ஆண்டவரை தேடுவோம். எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடாதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லாமல் தரித்திரத்தில் இருக்கிறாங்க, கடலில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வாழ வழி தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் ஆண்டவரை தேடுவாங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரா? கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை தர மாட்டாரா? வீடு இல்லாத நிலையில இருக்கிற நேரத்தில் ஆண்டவரை பயபக்தியா தேடுவாங்க. ஏசு எனக்கு ஒரு வீடை தந்துட மாட்டாரா? எனக்கு ஒரு நல்ல வீடை தர மாட்டாரா? எனக்கு ஒரு நல்ல வேலையை தந்துட மாட்டாரா? என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? உயர்த்த மாட்டாரா? என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்காதா? என் பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்காதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் புருஷனுக்கு வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைச்சிடாதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லாத நிலையில பயம் இருக்கிறது, பக்தி இருக்கிறது, ஆண்டவருக்காக வைராக்கியம் இருக்கிறது. அந்த நாட்களில் புருஷனை தடுத்து நீ செபிக்காதுன்னு சொன்னாலும் ஜெபம் பண்ணுவான். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாத நேரத்தில் தரித்திரத்தில் இருக்கும் பொழுது, வியாதியில் இருக்கும் பொழுது, துன்பத்தில் இருக்கும் பொழுது, கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களை பார்த்து புருஷனை செபிக்காதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ சர்ச்சைக்கே போகக்கூடாதுன்னு சொன்னாலும் செத்தாலும் பரவாயில்ல நான் போகத்தான் செய்வேன்னு சொல்லி வைராக்கியமாக இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆவியினுடைய வைராக்கியம்
அவர்கள் எந்த கர்த்தரை தேடி தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்திற்காக, விடுதலைக்காக, நன்மைக்காக, உயர்வுக்காக தேவனை நாடி வந்து செபித்தார்களோ அந்த ஆசீர்வாதத்தை தேவன் அவர்களை கொடுத்து அவர்களை படிப்படியாக ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல அவங்க வந்துட்டா அது பிற்பாடு என்ன செய்ய மாட்டாங்கன்னா கர்த்தரையும் வகை வைக்க மாட்டாங்க, ஊழியக்காரரையும் வகை வைக்க மாட்டாங்க, சர்ச்சையும் வகை வைக்க மாட்டாங்க. தன்னுடைய கண்ணோட்டம் எல்லாம் அந்த ஐஸ்வர்யத்திலே தான் இருக்கும். இன்னும் அடுத்தால இன்னும் ஆசீர்வாதம் பெறுவதற்கு என்ன செய்யலாம், இன்னும் மேலே போகிறதுக்கு என்ன செய்யலாம், இன்னும் பணம் சம்பாதிக்க என்ன செய்யலாம், இன்னும் அடுத்து நம்ம மேன்மையான உயர்வுல போவதற்கு ப்ரமோஷன் ஆவதுக்கு என்ன செய்யலாம். அந்த நேரத்தில் கர்த்தரே இறங்கி நின்று பேசினாலும் அந்த வார்த்தையில வகை வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பேசட்டு. ஆமாம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க தானே தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவரே பேசினாலும் கேட்க மாட்டாங்க. கர்த்தரே பேசினா கேட்கலன்னா ஊழியக்காரங்க பேசினா கேட்பாங்களா? ஊழியக்காரங்க பேசுறதும் கர்த்தருக்கு பேசுகிற வார்த்தை தான். அல்லேலூயா. பைபிள்லேயே ஆண்டவர் சொல்லிக்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். என்னை அசட்டை பண்ணுகிற என்ன மாத்திரமல்ல, என் பிதாவையும் கூட சேர்ந்தாங்க அசட்டை பண்ணுகிறாங்கிறார். அல்லேலூயா. பல நேரங்களில் விசுவாசிகள் ஆசீர்வாதம் வருகிற நேரத்தில், உயர்வு வருகிற நேரத்தில், மேன்மை வருகிற நேரத்தில் நாம் யாரை அசட்டை பண்ணுகிறோம் என்பதை இந்த வேத வசனத்தை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. இவங்க நினைக்கிறாங்க பாஸ்டர் தான் அசட்டை பண்ணுகிற, அவருக்கு வேற வேலை இல்லை, அவர் சொல்லிட்டு இருப்பார், ஆமாம் அவர் பேசுவார் என்று சொல்லி பாஸ்டர் தான் அசட்டை பண்ணுகிற நினைப்பாங்க. ஆனால் யாரை வரைக்கும் போய் பாதிக்கிறது? இயேசு சொல்லுகிறார், தான் அழைத்து அனுப்பின ஊழியக்காரர்களை பார்த்து, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் தான் என்னை ஏற்றுக்கொள்கிறான், உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் தான் எனக்கு செவி கொடுக்கிறான். ஆனால் உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை மாத்திரமல்ல பிதாவையே அசட்டை பண்ணுகிறான்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ அதுக்கு மேல் ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்த பிற்பாடு அதுக்கு மேலே ப்ரமோஷன் இல்லை, அப்படி நின்றுட்டே இருப்பாங்க. என்னடா இது வளர்ந்து வந்துக்கிட்டே இருந்தோம், ஒரு செடியானு வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு லிமிட் அளவுக்கு வளர்ந்த பிற்பாடு அது வளரலை, துளிரே விடலை, அப்படியே நின்றுட்டு இருக்கு. அதுக்கு மேலே போக முடியல. மேலே போக முடியலன்னா ஏதோ மிஸ்டேக் அந்த செடிக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஏதோ அங்கே ஒரு குற்றம் வந்திருக்கிறது, ஏதோ அந்த செடியில் என்ன செய்திருக்கிறது, ஏதோ ஒரு பூச்சி விழுந்திருக்கிறது. ஆகையினால தான் லிமிட்டுக்கு மேலே வந்த செடி அதுக்கு மேலே துளிர் விடாமல் அப்படியே நின்றுட்டு இருக்குது. இதே போல தான் ஒவ்வொரு தெய்வ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவதற்கு முன்பதாக தெய்வ பயம் இருந்தது, பக்தி இருந்தது. ஊழியக்காரர்கள் பேசுகிற வார்த்தைகளை தெய்வ வாக்காக தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டார்கள். லிமிட்டு தாண்டி இப்பொழுது பரிபூர்ணம் வருகிறது. சாப்பாட்டுக்கு குறை இல்லை, இருக்க வீட்டுக்கு குறை இல்லை, சாப்பாட்டுக்கு குறை இல்லை, கையில் பைசாக்கி குறை இல்லை, ஆமாம் எல்லாம் எனக்கு இருக்கிறது. ஆண்டவர்கள் கிருபையாக மற்றவங்களை பார்த்து சொல்ல நேரத்தையக்கா, எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் தந்திருக்கிறார்க்கா, எனக்கு ஒரு குறை வைக்கல என்கிறதான பூரணம் வரைகிற நேரத்தில் இப்போது ஊழியக்காரர்களை அசட்டை பண்ணுகிறார்கள், சாட்சியை அசட்டை பண்ணுகிறார்கள், தெய்வ வாக்கை அசட்டை பண்ணுகிறார்கள். அதற்கு மேல் துளிர்விட அவர்களால் முடியலை. இதுதான் இந்த வேத வசனம் சொல்கிறது, நான் பரிபூரணம் அடைகிறதுனாலே தேவனை நான் மறுதளிக்கிறேன். அன்னைக்கு ஒன்றை இல்லாத நேரத்தில் உனக்கு வைராக்கியம் இருந்தது, இன்னைக்கு பரிபூரணம் வருகிறது. கர்த்தர் எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தை எனக்கு தந்திருக்கார, நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லி நீ பிறரிடத்தில் சொல்லுகிறாயே, இப்போ நீ செவி கொடுக்காமல் போகும் பொழுது இப்பொழுது நீ மனுஷரை அல்ல கர்த்தரை நீ மறுதளித்துக் கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அறியாமையிலேயே இந்த மறுதளிப்பு நடக்குது பலருடைய வாழ்க்கையில். நாம் யாரை மறுதளிக்கிறோம், இப்படி நாம் செய்வதனால நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமலே தன்னுடைய வாழ்க்கையில மறுதளித்து தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு, லிமிட்டுக்கு மேல் வருகிற ஆசீர்வாதத்திற்கு பாத்திரராய் தங்களுடைய வாழ்க்கையில காணப்படாமல் இருக்கிறார்கள். இந்த லிமிட்டுக்கு மேலே வருகிற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரராய் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் பாருங்க, இப்போ இவங்க கிரியினால ஆண்டவரை மறுதளிக்கிறதுனால திடீர்னு இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வந்தாலோ மனுஷ வாழ்க்கை எப்போ மனுஷனுடைய ஜீவனை ஆண்டவர் எடுக்கிறான்னு சொல்லி தெரியாது. திடீர்னு சொல்லி ஒரு பலவீனத்தில், ஒரு வியாதியில், அது ஒரு விபத்தில் அவருடைய ஆவி அவர்களை விட்டு பிரிந்துட்டுன்னு சொன்னால் பரலோக ராஜ்யத்தை போக முடியாது, காணவே முடியாது. ஏன்னா அவங்க கிறிஸ்துவை மறுதளித்தார்கள். அதுதான் பைபிள் சொல்லுது.
அதைத்தான் நான் முதல்ல வாசித்தோம். லூக்கா 13 நான் வாசித்தோம். உங்களுடைய சமூகத்துல போஜன பானம் பண்ணினேன், நான் ஒழுங்கா சர்ச்சை வந்தேன், ஒழுங்கா பந்தியில பங்கெடுத்தனே, நீர் எங்க வீதியில வரைக்கும் வந்து போதகம் பண்ணினீரே. அல்லேலூயா. போதகம் பண்ணினீரே, பின்ன ஏன் என்ன உள்ள விடல? ஏன் உள்ள விடல? அவர் சொல்றாரு, உங்களை நான் அறியேன், நீயே என் வார்த்தைக்கு செவி கொடுக்கல, என்னையும் என் ஊழியக்காரனையும் என் பிதாவை நீ அசட்டை பண்ணி என்னை மறுதலித்தாய், உன்னை நான் ஆசீர்வதித்த பிற்பாடு என்னை மறுதலித்தாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சாலமோனுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்த்தால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6-10 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசித்து பார்த்தா, ஒரு காலத்துல சாலமோனுக்கு நல்ல தேவபக்தி இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அன்னைக்கு இருந்த தேவபக்தியை பின் காலத்துல பார்க்க முடியல. அன்னைக்கு சகோதரர்கள் எல்லாரும் அவனை வெறுத்தாங்க. ஸ்தோத்திரம். அதோனியா ராஜாவாகிற நேரத்துல ராஜாவாவேன்னு சொல்லி பெரிய விருந்தெல்லாம் பண்ணினான், நல்ல கொளுத்த சந்தைகள்லாம் அடிச்சான். ஆனாலும் சாலமோனை அழைக்கல, அவனை அற்பமா எண்ணி ஒதுக்கி வச்சான். ஸ்தோத்திரம். அப்சலோம் ராஜாவாவேன்னு சொல்லி அவனும் பெரிய விருந்தெல்லாம் பண்ணி எல்லா ஜனங்களை கூப்பிட்டான். அந்த ராஜகுமாரர்களை எல்லாரையும் கூப்பிட்டாலும் இந்த சாலமோனை கூப்பிடல, அவன் அற்பமா எண்ணி ஒதுக்கி வைத்தான். பாருங்க, எல்லாராலும் அற்பமா எண்ணி ஒதுக்கி வைக்கப்பட்ட வேளையில, தள்ளப்பட்ட வேளையில, அற்பமா எண்ணப்பட்ட வேளையில சாலமோனுக்கு தெய்வ பயம் இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அவனை பார்த்து, இவன் தன் சகோதரர்களை எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்படுகிறான், தள்ளப்படுகிறான், ஒதுக்கப்படுகிறான் சொல்லி அவனை அழைத்து வந்து தகப்பனுடைய சிங்காசனத்துல அவனை உட்கார வச்சு அவனோட மேலாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து சகல சம்பத்துகளையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஞானத்தையும் கொடுத்து அவனை மேலான ஸ்தானத்துல உயர்த்தின வேளையில இப்ப பாருங்க, கர்த்தரே நேர்ல வந்து பேசுறார். அல்லேலூயா. சாலமோன், நீ பண்றது சரியில்லை. அல்லேலூயா. சாலமோனே, நீ பண்றது சரியில்லை. நீ பொழுது அங்க முளகுக்கெல்லாம் நீ பலிபிடத்தை கட்டுற. ஸ்தோத்திரம். அதற்கெல்லாம் நீ பலியிட போகிற. சாலமோன், இதை சரியில்லை. பாருங்க, கர்த்தர் 3 தடவை அவனுக்கு சொப்பனத்துல தோன்றி தேவனே நேரடியா பேசின பிற்பாடும் ஆண்டவருக்கு வார்த்தை செவி கொடுக்கல. கர்த்தருடைய வார்த்தைக்கு பரிபூர்ணம் வந்த வேளையில அவன் செவி கொடுக்காமல் போனதுதான் கர்த்தரை மறுதலித்தற்கு அடையாளம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை பரிசுத்தாரையில வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் பார்த்து பேசுகிறார். உன்னுடைய முந்தின நாட்களை நீ நினைத்து பார்க்கணும். அல்லேலூயா. முந்தின காலம், இந்த சபைக்கு வருகிற ஆரம்ப காலத்துல நீ எப்படி இருந்தாய்? இங்க வருவதற்கு முன்பதாக உன் நிலைமை எப்படி இருந்தது? உன் குடும்பத்தின் நிலைமை எப்படி இருந்தது? இந்த சர்ச்சைக்கு வந்த பிற்பாடு கர்த்தர் உன் குடும்பத்தை எப்படி மாற்றினார்? ஆண்டவனுடைய குடும்பத்தை எப்படி ஆசீர்வதித்தார், எப்படி உயர்த்தினார்? அன்றைக்கு எல்லாராலும் நீ அற்பமா எண்ணப்பட்டு இருந்தாய், தள்ளப்பட்ட நிலையில் இருந்தாய். சரியான ஒரு வீடு கூட இல்லை, ஒன்றே இல்லை, கையில பணம் இல்லை, நல்ல ஆகாரம் கூட இல்லை. ஆனா இங்க வந்து ஆண்டவரை தேடின பிற்பாடு உன்னுடைய வாழ்க்கை நான் ஆசீர்வதித்து எல்லா காரியங்களும் உயர்த்தினேனே. அன்னைக்கு இருந்த பக்தி இன்னைக்கு உன்னிடத்தில் இருக்கிறதா? நீ இன்னைக்கு ஆண்டவருக்கு வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறாயா? சாலமோனை போல மறுதலித்துக் கொண்டு இருக்கிறாயா? பரிபூர்ணம் வந்த வேளையில கர்த்தர் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலமாய் பேசுகிற வார்த்தைக்கு யார் என்று சொல்லி கேட்கிறாயா? ஆண்டுடைய வார்த்தையை இன்னைக்கு அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறாயா? பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீ ஆண்டவரை மறுதலித்துக் கொண்டிருக்கிறாய். நீ ஆண்டுடைய வார்த்தையை மறுதலிக்கிற. நீ திரும்ப மனம் திரும்பணும். ஆதி நாட்களிலே நீ திரும்பினது போல கண்ணீரோடு அழுது தெய்வ சமூகத்திலே புலம்பி உன்னை தாழ்த்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி கீழ்ப்படிந்தாதான் அடுத்து துளிர்விட முடியும். ஸ்தோத்திரம். அது பிற்பாடுதான் பரலோகத்தையே நீ தரிசிக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.